5 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி நாங்கள் அரைச்சிட்டு வந்தோம். ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ரசத்தை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஜாரில் இருக்கிறத கொட்டிட்டு மசாலா கொட்டி வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையானது இன்றைக்கி தக்காளி ரசம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், வரமிளகா போட்டுக்கனால காரம் பார்த்து கொடுத்தோங்க. நாங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. உப்பு தேவையான அளவு. நான் வந்து ரசத்துக்கு கல் உப்பு போடுறேன், பார்த்துக்கோங்க. கொதிக்க வச்சு பார்க்கலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு தாளிப்பு தேவையான பொருள்: 1 டீஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. வடை சட்டி அடுப்பில் வச்சாச்சு. தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுப்பு மீண்டும் வச்சுக்கலாம். நல்லா கறியும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு ஒரு வரமிளகாய் போட்டுருவோம். ரசம் பாருங்கள், நல்லா மரப்பொட்டி எடுத்து வச்சுருக்கோம். கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. இப்போ தாளித்த ரசத்தில் கொட்டுறோம். பாருங்கள், ரசம் நல்லா தாளிப்பு ஊற்றியாச்சு. மத்தியானம் எங்கள் வீட்டில் சாப்பாடு ரசம். அதுக்கு தொட்டுக்கிற முட்டை பொரியல் மாதிரி பண்ணுவோம். பார்க்கலாம். பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை, 1 கொத்து, தக்காளி 1. இப்போ அடுப்பில் மஞ்சள் வேண்டி பொரிக்க போகிறோம். மஞ்சட்டி நல்லா காயுது தண்ணி. ஆயில் இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டாம ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா காய்ஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறோம். ஜீரகம் பொரிஞ்சிச்சு பாருங்கள். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் 2 மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. நல்லா வணக்கி விட்றோம். தக்காளி வந்து விளைய எடுக்கிறது சொன்னீங்க. விளைய எடுத்துட்டு நம்ம சேர்க்கணும். இதெல்லாம் அந்த புளிப்பு தனியாக இருக்கும். தக்காளியில் வந்து இந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சதப்பத்தை மட்டும் தான் போட போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கு.
வெங்காயம் வணங்கிருச்சு. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு ஒரு வணக்கம் வச்சு நாங்கள் நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள். ஆப்பிள் தக்காளிலாம் நாங்கள் வாங்குறதே இல்லை. நீங்களும் வாங்காதீங்க. உடம்புக்கு இதுதான் நல்லது. நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியாச்சு. சொல்லியா தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கோம். முட்டைக்காண்டி 3 முட்டைக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு கொத்து. நல்லா வணங்கிட்டு தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ வந்து முட்டையை உடச்சி போகிறோம். முட்டையை உடச்சி ஊற்றுறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலரி விடுறோம். முட்டை நல்லா வேகட்டும். முட்டை நல்லா வெந்துருச்சு. முட்டைக்கு எப்போவுமே ஆயில் தண்ணி வச்சு செய்யுங்க. அது உடம்புக்கு நல்லது. அதே சொல்லு. முட்டைக்கு ஆயில் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நிறைய ஆயில் சேர்க்காதீங்க. ஏன்னா இதுலேயே கொழுப்பு அதிகம். முட்டை வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம சேவ் பண்ணுறது தான் பாக்கி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு முட்டை பொரியல், மஞ்சட்டில் முட்டை பொரிச்சு வச்சுருக்கோம், ரசம். எங்கள் சேனல் மறக்காமல் டெய்லி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆர்கேஎஸ் பப்பி சேனல் டெய்லி பாருங்கள். வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.